ஏற்பட்ட துன்பங்கள் நான் ரொம்ப வேகமா சொல்லிட்டே இருக்கேன். மக்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் இன்னும் மோசம். மதத்தை மாற்றிக்கொள், இல்லைன்னா படித்துக்கோ. அந்த ஒரு வேகத்துல அந்த 48 ஆண்டு கால ஆட்சி நடந்தது. முன்னெல்லாம் ஏகாதசிக்கு கூட்டம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும், இப்பதான் ரொம்ப அதிகமாயிடுது. முன்னெல்லாம் சித்திரை உற்சவத்துக்கு தான் கூட்டம் இவ்வளவு அதிகமா இருக்கும். இப்பவும் குறைவில்லாத அத்தனை கிராமத்து ஜனங்களும் இந்த கதை அவளுக்கு தெரியறதா தெரியலையான்னு தெரியல. ஆனா முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு அவளும் இந்த சித்திரை உற்சவத்துக்காக இப்பவும் வந்து சன்னதியில கோதானம் பண்றதா இருக்கட்டும், தானியங்களை கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறதா இருக்கட்டும், தன்னுடைய நிலத்துல என்ன விளையிறதோ அது கொண்டு பெருமாள் கிட்ட சமர்ப்பிக்கணும் அப்படின்னு அவ்வளவு ஆசையோட செஞ்சுட்டு இருக்கா. இந்த 48 வருஷ கதைய அடியன் கிட்டத்தட்ட பட்டசுவாமி பாடசாலை இருக்கிற குழந்தைகளுக்காக கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் சொல்லினேன். அந்த விஷயத்த இப்போ ஒரு 25 நிமிஷத்துல சொல்லணுங்கிறச்ச எவ்வளவு விஷயத்த சுருக்க முடியுதோ அவ்வளவுதான் சுருக்கி அடியனால சொல்ல முடியுது. அதே போல இந்த இடத்திற்கு சம்பந்தமான விஷயங்களும் இந்த கோவிலுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் வெள்ளை கோபுரத்தில் இருந்து ஆரியப்பட்டாள் வாசல் வரை, வடக்கே பரமபத வாசல் தொடங்கி திருக்காவேரி கரை வரை, இந்த திருவரங்கன் வெளியே போயிட்டு வந்த இந்த உலா இருக்க, இதுக்கும் அந்த இடங்களுக்கும் அவ்வளவு சம்பந்தங்கள் இருக்கு. மணவாள மாமனிகளுடைய எதீத பிரபாவத்த விஷயங்கள்லாம் சொல்றச்சு. மாமனிகள் காலத்துல மாமனிகள்லாம் வந்துதான் கோலம் போடுறதுலேருந்து எல்லா ஸ்திரீகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிச்சாலும் அவ்வளவு தூரம் விஷயங்கள்லாம் மறக்கடிக்கப்பட்டன. ஆகவே 2 பெருமாள் இருந்தார். அடுத்த படையெடுப்பு 1323, அது பிடலோகாச்சாரியார் காலம். திடீரென்று முகமது பின் துக்ளக் படையெடுத்தான். செய்வதறியாத திகத்தனர் 12,000 பேரை கழுத்தை அறுத்து கொன்றான். அதுக்கு கோயிலோடு சொல்லிருது, 12,000 முடிதிருத்திய பன்றியாடுவான் மேட்டுக்கலகம். ஊர்ல உள்ள பெரியவர்கள் எல்லாம் திக்குக்காக போனான். தெற்கு பக்கம் பெரிய நம்பிகள் பன்றியாடுவான் சன்னதியில பெருமாள் 8ஆம் உற்சவம், பங்குனி 8ஆம் உற்சவத்தில் இருந்தார். அந்த பங்குனி 8ஆம் உற்சவத்தில் இருக்கிற போது இந்த அபாயம் வந்தது. பிடலோகாச்சாரியார், கோயில் நிர்வாகம், திருக்கோபுரத்து நாயனார், முதலாண்டார வம்சம், பந்தாரை ஆண்டான், பெரியாயி, சின்னாயி, அந்த வம்சத்திலே வந்தவர்கள். பந்தாரை சோழப்பர், சோழப்பருக்கு அப்புறம் திருக்கோபுரத்து நாயனார் அவர் வந்தார். மற்றும் மணற்பாக்கத்து நம்பி, கோட்டூரில் அண்ணன், விளாஞ்சோலை பிள்ளை போன்ற பிடலோகாச்சாரியருடைய சிஷ்யர்கள் எல்லாம் ஒன்று கூடி தீர்மானம் செய்தார்கள். இந்த ஊரிலே இருப்பது ஆபத்து, பெருமாளை எழுந்தருளை பண்ணி கொண்டு போனார்கள். 52 பேர். நான் போன தடவை சொன்னேன், உண்மையான தியாகிகள்.